ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி மச்சான் இன்னைக்கு என் பிறந்த நாள்னு சொன்னான். சரி மூவி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாகிறா, நான் வந்துடுறேன்டான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேங்க. சும்மா வண்டிக்கிட்ட போய் சும்மா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு வண்டி கிக்கிற ஸ்டார்ட் பண்ணி சும்மா சர்ன்னு போனால் பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. டே பரவாயில்ல, பக்கத்தில் தான் இருக்குது பெட்ரோல் பங்க், பெட்ரோல் அடிச்சுட்டு அவனை பார்க்கலான்னு போய் பார்த்தா எவ்வளோ கோவமாக உட்காந்துருக்கான், நீங்களே பாருங்களேன். மச்சி சரி விடு மச்சி, ஏறு ஏறு போ போ. அதுக்கு முன்னாடிங்க வா, இதா இது ஆயுதம் நான் போட்டுக்கிறேன்ல, அந்த மாதிரி இது ஆயுதம். இப்போதான் போலீஸ்காரன் 2 பேரும் போடணுமா, அதான் மூட்டை உக்கார். தம்பி தம்பி இங்க வா, நீ பெரிய புல்த்தி தான், இந்த மாதிரி பேசணுன்னு வச்சுக்க உட்கார வச்சிருவாங்க. இந்த இது போடு. சரி பரவாயில்ல போடு. பேசுறதெல்லாம் காதால கேட்டு வேணா வேற வழி இல்லை, ஃப்ரெண்டு இல்லை, கெடுதான் ஆகணும். சரி படம் போட்டதுக்குள்ள தேட்டருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு வண்டியை பரட்டுனா அன்எக்ஸ்பெக்டடு ஆக்டரை பார்த்தோம். ஆக்டர் கூட போட்டோ எடுத்துட்டு ஒரு வேலை மூவிக்குள்ள போயாச்சுப்பா. முடிஞ்சு கிளம்பலான்னு பார்த்தா அஃபிஷியல் பா சூப்பர்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒரு காமெடி பண்ண அவங்ககிட்ட போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி பண்ணலாம் முடிச்சிட்டேன். கிளம்பி போயிட்டோம். டாட்டா. மூவி பார்த்துட்டு 3 கற்றுக்கினாங்க. சினிமாவுக்கு ஃபேஸ் எப்படி இருக்கணும்னு முக்கியம் இல்லை. 2வது யார் என்ன சொன்னாலும் உங்கள் கோலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 3வது தன்னம்பிக்கை இருந்தாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம்.